தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணையில் ஆட்சியர் நாளைய தினம் நேரில் ஆஜராக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிசாமியிடம் கேட்கலாம். மாரிசாமி, இந்த விவகாரத்தில் ஆட்சியர் நாளைய தினம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கு. இந்த உத்தரவு தொடர்பாகவும் முதலில் இந்த வழக்கு தொடர்பாகவும் விரிவாக பதிவு செய்யுங்கள். தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றது. அதாவது ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து மக்கள் 100 நாட்கள் போராட்டம் நடத்தினார்கள். 100வது நாள் போராட்டத்தில் வன்முறை சம்பவம் வெடித்ததனால் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றது. அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 13 பேர் மரணித்தார்கள். இது விஷயமாக பல பேரை போலீசார் கைது செய்து வந்தனர். பலரை கைது செய்து வந்தனர். சிலரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழும் கைது செய்தனர். அதேபோல் மக்கள் அதிகாரத்தைச் சேர்ந்த ஹரிராகவன் என்பவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். அதாவது மக்கள் அதிகாரம் அமைப்பைச் சேர்ந்த ஹரிராகவன் என்பவருடைய மனைவி சத்யபாமா இன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவின் மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையின் நிர்வாக நீதிபதி சி செல்வம், AM பஷீர் அகமது ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு வந்தது. அப்போது ஹரிராகவன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அர்ஜுன் கான் என்ன கூறுகிறார் என்றால், இதுபோல 93 பேருக்கு நாங்கள் பிணை வாங்கி தந்துள்ளோம். அதாவது தூத்துக்குடி சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள 93 பேருக்கு பிணை வாங்கி தந்துள்ளோம். அதுபோக 24ஆம் தேதி இவருக்கு, அதாவது ஹரிராகவனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஜாமீன் வழங்கியுள்ளது. அதையும் மீறி 26ஆம் தேதி காவல்துறையினர் அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை போட்டுள்ளனர் என அவர் தனது தரப்பு வாதத்தை எடுத்துரைத்தார். அதை கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் சி செல்வம், AM பஷீர் அகமது ஆகியோர் துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பான, அதாவது துப்பாக்கி சூடு தூத்துக்குடி சம்பவம் தொடர்பாக ஹரிராகவன் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருக்கு 24ஆம் தேதி நாங்கள் ஜாமீன் வழங்கியிருந்தோம். உயர்நீதிமன்ற கிளை ஜாமீன் வழங்கியிருந்தது. இந்த நிலையில் 26ஆம் தேதி எப்படி அவருக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என கேள்வி எழுப்பினார்கள். மேலும் இது ஜனநாயக நாடா, இது போலீஸ் சர்வாதிகார நாடா என்ற கேள்வியையும் எழுப்பினார்கள். கேள்வியை எழுப்பி தூத்துக்குடி சம்பவம் தொடர்பான இந்த வழக்கு தொடர்பான வழக்கு விசாரணையில் நாளை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் அந்த வழக்கில் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள், நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள்.